ஹாய் ஃபில்மியார் வீவர்ஸ், வீர தீர சூரன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ரீசெண்ட் டைம்ஸ்ல இது மாதிரி சும்மா தகன்னு கொழுந்து விட்டெறிகிற படம் எதுவும் தமிழ் சினிமால வரலன்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம கவனத்தை சிதற விடாம அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு பதற வைக்கிற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாம் கொடுத்த டிரெக்டருக்கு வாழ்த்துக்கள். படத்தோட ஆரம்பத்திலேயே ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற பெரியவர் ரவி அண்ட் அவரோட மகன் கண்ணனை பழிவாங்கணும் தீர்த்து கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிற போலீஸ் உயரதிகாரியான எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தரமான ஒரு ரீசன் மாட்டுது. விடியத்துக்குள்ள என்கவுண்டர் பண்ணலான்னு பிளான் பண்றாரு. தன்னையும் மகனையும் காப்பாத்துறதுக்காக எஸ்.ஜே. சூர்யாவை கொல்ல சொல்லி யார் சங்காத்தமும் வேணாம்னு வாழ்ற பழைய சம்பவக்காரனான காளிங்கிற விக்ரம் கிட்ட ரவி கேட்க முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அப்புறமா ஏத்துக்கிட்டு ட்ரை பண்ண அந்த அட்டம் ஃபெயில் ஆக விக்ரமோட குடும்பத்தை பகடக்காக ஆக்குறான் கண்ணன். குடும்பத்தை வச்சு மிரட்டுறாங்கன்னு எஸ்.ஜே. சூர்யா கிட்ட போனா அவரும் அதே தான் ஆப்போசிட்டா பண்றாரு. விடியறதுக்குள்ள எப்படியாச்சும் ஒருத்தர் கொல்லணும்னு வெறி பிடிச்சு அலைய ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்ட விக்ரம் என்ன பண்ணாரு, அந்த நாள் ராத்திரியா யார் கடக்குறாங்கன்றதுதான் மீதி கதை. ஹீரோ யாருன்னு காட்ட கொடுக்கப்பட்ட பிளாஷ்பேக் சிறப்பான தரமான சம்பவம். எப்பவுமே டென்ஷன்ல இருக்கிற மாதிரியான எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு அபாரம். சுராஜ் வில்லனா அசத்தி இருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் தரமா பண்ணிருக்காரு. நான் என்னதான் கஷ்டப்பட்டு படம் பண்ணாலும் அதுல பல படங்கள் பிளாக்பஸ்டர் ஆக விடாம 1000 குறை கண்டுபிடிக்கிறீங்க, இதுல முடிஞ்சா எதையாச்சும் கண்டுபிடிங்கன்னு சவால் விட்டுருக்காரு விக்ரம் சார். நடிப்புலையும் சரி, ஸ்டோரி செலக்ஷன்லயும் சரி, ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காம படத்தை அழகா மூவ் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிடாம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.